திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அசாமில் முறையான பயிற்சியும் இயந்திர படகும் இன்றி சிறிய மரப்படகின் மூலம் வெள்ளத்தில் சிக்கிய 2000 பேரை இளைஞர் ஒருவர் காப்பாற்றிய சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் சிவசாகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷவன்குமார். 25 வயதான இவர் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியுள்ளார். சென்ற ஜூலை 19ஆம் தேதி அசாம் மாநிலம் சிவசாகர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் கிராமத்தில் உள்ள மக்கள் பலர் வெள்ளத்தில் சிக்கியதோடு ஷவன்குமாரின் சொந்த வீடும் வெள்ளத்தில் தத்தளித்தது. இதைத் தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கிய கிராம மக்களை மீட்கும் முயற்சியில் ஷவன்குமார் ஈடுபட்டார். முறையான பயிற்சியோ மோட்டார் படகோ இல்லாத நிலையில் ஆற்றை பற்றிய தனது அனுபவத்தையும் நண்பர்களின் உதவியையும் மட்டுமே நம்பி ஆபத்தான வெள்ள நீரில் ஒரு மரப்படகுடன் துணிச்சலாக களமிறங்கினார். மேலும் கனமழையால் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் வீடுகளின் கூரைகளில் சிக்கியிருந்த குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் நோயாளிகள் என 5 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2000 பேரை ஷவன்குமார் வெள்ளத்திலிருந்து மீட்டுள்ளார். முறையான பயிற்சியும் கல்வியுமின்றி கிராம மக்களை வெள்ளத்திலிருந்து துணிச்சலாக மீட்ட அசாம் இளைஞர் ஷவன்குமாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.